தமிழ் சட்டம் நியூஸ். பாரதியார் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக பாரதியாரின் 143ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதல் நிகழ்வாக சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மாலை அணிவிப்பின் பொழுது ஆப்டிஸ் வீட்டு வசதி கடன் வழங்கும் தனியார் நிறுவனத்தின் முதன்மை மேலாளர் சென்னை தயாநிதி அவர்களும், IIHT இயக்குனர் தென்னரசு அவர்களும் மற்றும் இவ்விழாவை ஏற்பாடு செய்த நிறுவனத்தின் இயக்குனர் சி. ரா. தேவிகா, செயலாளர் நீலா, மாசு கட்டுப்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர் எம். ராஜா, தலைவர் முல்லை பொன்னுசாமி ஆகியோர் இணைந்து மாலை அணிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வைகை பெண்கள் கூட்டமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிரஞ்சீவி, தமிழ்செல்வி, பேபி ஷாலினி, திவ்யபிரியா, குமார், பசுபதி, மோகன்ராஜ், பாலாஜி, வர்ஷினி, ஸ்ரீ மிதுன், ஆதித்யா மற்றும் இயக்குனர்கள், நிறுவனத்தின் பொருளாளர் உள்ளிட்ட அனைவரும் பெரும் திரளாக பாரதியாரின் முகமாஸ்கையும் சுதந்திர போராட்ட பெண் தியாகிகளின் முகமாஸ்கையும் அணிந்து ஒருவர் பின் ஒருவராக மாலை அணிவித்தனர். மகாகவி பற்றி பல்வேறு கருத்துக்களை சி. ரா. தேவிகா எடுத்துக்காட்டி பேசினார். வீரவணக்கம் வீரவணக்கம் மகாகவிக்கு வீரவணக்கம். வீரவணக்கம் வீரவணக்கம் பெண் அடிமையை போக்கிய பாரதிக்கு வீரவணக்கம் போன்ற பல்வேறு கோஷங்கள் பெண்களால் எழுப்பப்பட்டது. மெய் சிலிர்த்த அந்த தருணம் பெண்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இருந்தது. தொடர்ந்து 39 வருடங்களாக பாரதியார் மக்கள் நல்வாழ்வு சங்க அமைப்பும், தமிழ்நாடு வைகை பெண்கள் கூட்டமைப்பும் பெண் அடிமைத்தனத்தை போக்கிய மகாகவி பாரதியாருக்கு பெருமிதம் சேர்த்து வருகிறார்கள். இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.